சரி, சரி, சரி. ஐயா இப்ப நம்ம இப்பலாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2, 3 மாசமா நம்ம வந்து அந்த மாரி மத்த எதுவுமே யோசிக்கிறது இல்லைங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு வேலைய மட்டும் தான். அத மட்டும் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வெளியில என்ன நடந்தாலும் சரி, அத பத்தி நம்ம பெருசா உருவி பண்ண வெளியில நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடந்தா கூட ஒரு செயல் ம். பண்ணக்கூடாது. அது ஓகே தான். ம். மனசுலயும் எப்படி கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன எது வந்தாலும் சரி பிரச்சனை இல்ல. இப்ப ம். என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணுமா? வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ம். என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சுங்க. சரி. அது அப்படியே போகுதுங்க. பட் ஆனாலுமே வந்து ஒரு சில டிஃபிகல்டீஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ம். வீட்ல இருக்கோம். ம். நமக்கு பிடிக்காத ஒண்ணு செய்றாங்க. உடனே கோவப்பட்டு அந்த ம். பொருள தூக்கி போடுறது அங்கிட்டு. அப்படின்ற ம். ஒரு சில கஷ்டங்கள்லாம் வருதுங்க. அதாவது ம். அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். பட் ஆனா நம்மள மீறியும் பண்ணிருவோங்க. அது அந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சில விஷயங்கள். அதையுமே ம். ஆனா புரியுதுங்க. பட் ஆனா எது நம்ம கைய வச்சு நம்ம தானே எடுத்து தூக்கி போடுறோம். அத நம்ம தூக்கி போடாம பொறுமையா இருந்தாலும், அது தூக்கி போடாம அதே இடத்துல தானே இருக்க போகுது அப்படின்றதும் புரியுதுங்க. பட் ஆனா ம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள மீறி நடந்துருதுங்க. ம். அதுக்கு தான் அந்த மாரி நம்மள கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில அதுக்கப்புறம் தான் தோணுது. ஆனா இது பண்ணதுக்கப்புறம். சரி ம். இத பண்ணியிருக்க தேவையில்லையே நம்ம. அப்படின்ற ஒரு இதுக்கு வருதுங்க. இந்த மாரி ம். ஒரு இதுல இருக்குதுங்க. அந்த ஒரு இத மட்டும் மாத்திக்கிறணும்னு யோசிக்கிறேன். பட் ஆனா ஒரு சில டயத்துல நம்மள மீறியே இந்த ஒய்ஃபோட சண்டை போடுறது, இந்த ஒரு சில விஷயங்கள்லாம். ம். அது டக்குன்னு அத இது பண்ணிக்கிற முடியலைங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அது சும்மா ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்போம். அதாவது அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோபம்ங்கிறது ஒரு 3 அடுக்கா இருக்கு. ஆ முதல் அடுக்குல நம்ம அறியாம வரும். நல்லதுங்க. 2வது அடுக்குல தான் நமக்கு தெரியும். கோபம் வந்ததே தெரியும். ஆ 3வது அடுக்குல தான் நம்ம செயல்படுறோம். அப்படி 3 அடுக்கா இருக்கு. ஒவ்வொரு கோவமே 3 அடுக்கா இருக்கு. ஐயா நல்லதுங்க. அதனால நம்ம உங்கள அறியாம செயல்படுறதுங்கிறது சில நேரங்கள்ல வேகமா 3வது ஸ்டெப்பும் 2வது ஸ்டெப்பும் சேர்ந்து வேகமா கிராஸ் ஆயிரும். அதெல்லாம் நம்ம ஐயா அவசரப்பட்டு செயல்பட்டுருவோம். அந்த 3 ஸ்டெப் மறுபடியும் ஒரு தடவ மட்டும் சொல்லுங்க. அதாவது முதல்ல நம்ம அறியாம கோபம் வருது. அறியாம ஏதோ ஒரு அதான் நீ சொன்ன மாதிரி அத தூக்கி போடணுன்ற ஒரு கோவம் வந்துருது உள்ள. இல்ல தூக்கி போடணுங்கிற கோபம் வராது. கோபம் வந்துருது முதல்ல. கோவம் வந்துருது. வராது 2வது ஸ்டெப்ல தான் வந்ததே தெரியுது. வந்ததே தெரியுது. ஆ ஆ ஆ. 3வது ஸ்டெப்ல தான் நம்ம செயல்படுறோம். அப்பதான் அத தூக்கி எறிகிறோம். தூக்கி எறிறதெல்லாம் 3வது ஸ்டெப் தான். சரிங்க. அது எல்லாமே ஒரு வேகமா ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த கேப்பே இல்லாம வேகமா வந்துருது. நடந்துருதுங்க. ஆமாங்கய்யா. இத நீங்க நிதானத்த கடைபிடிக்க ஆரம்பிக்கணும்னுட்டு மட்டும் முடிவு பண்ணிடுங்க. அதாவது நீங்க செஞ்சது தப்பு பண்ணத நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்க. ஆ அடுத்த தடவ நம்ம நிதானமா இருப்போம்னுட்டு மட்டும் அந்த நிதானத்த மட்டும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கிடுங்க. இனிமேல் இந்த மாரி தூக்கி போடாம இருக்கிறதுக்காக இல்ல, இல்ல. ஆ அந்த செயல பற்றி இது பண்ண வேண்டாம். நிதானம்ங்கிறத மட்டும் இது பண்ணிடுங்க. நிதானம் நிதானமா இருக்கணும். நிதானம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது இல்ல. ஏன்னா ஆமாங்கய்யா. யோசனை எல்லா நேரமும் தூக்கி போடுற மாரி வராது, வேற மாரி வரும். ஆமாங்கய்யா. நம்ம நிதானம்ங்கிறத மட்டும் கடைபிடிச்சுக்கிடுங்க. நிதானமா இருக்கணும்ன்றத அவன் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிறணும். நிதானமா இருக்கணுங்கிறது பண்ணியாச்சுன்னு சொன்னா, அந்த செயல் கொஞ்சம் நிதானமா இருக்கும். ஆமா. தேவைப்பட்டா கோபத்த காட்டிக்கிடலாம், தேவைப்பட்டா காட்டாம கூட இருந்துக்கலாம். ஐயா அதுக்காண்டி வந்து இப்ப நம்ம என்னதான் சூழ்நிலை இருந்தா கோவம்ன்றதையும் காமிச்சு தானே ஆகணும் வெளியில ஒரு சில சூழ்நிலைகள்ல. இல்ல, நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. முடிவு பண்ணி தேவை இருந்ததுன்னா காமிச்சுக்கிடுங்க. ஆ தேவையில்லாம உங்கள அறியாம பிறகு வருத்தப்படக்கூடாது இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க காமிச்சிட்டாமனே வருத்தப்படுறத விட, ம். காமிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க ஒரு நிதானமா இருந்தீங்கன்னு சொன்னா, தேவையான மட்டும் காமிச்சுக்கலாம்ல. ஆமாங்கய்யா. அதனால நிதானத்த மட்டும் நிதானமா இருக்கணுங்கிற ஒரு முடிவ மட்டும் எடுத்துக்கிடுங்க. நல்லதுங்கய்யா.